ஸ்டாலின் அவர்கள் செஞ்சதுல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னா சீமானை தூக்குனது. சீமானை அழைத்து பேசிட்டு அவர்கிட்ட ஒரு டீலை பேசி நல்லா திட்டணும், தனியாக நிற்கணும். நாங்கள் சொல்கிற இடத்துல சொல்கிற மாதிரி கேண்டிடேட்டை போடணுன்றது இது ஒரு நல்ல அரசியல் நகர்வு. அது ஏன்னா அதிமுக கூட ஒருவேளை கூட்டணிக்கு சென்று விட்டால் திமுக அது பலவீனம். அதை என்ஷூர் பண்ணணும். சித்தப்பா சிஎம்மாக்கு சொல்லிட்டு போயிட்டாருன்னா நாளைக்கு அதிமுக தரப்புல இருந்து காசு அதிகமாக கொடுத்தாங்கன்னா போயிடக்கூடாது. இல்லை சார் போக மாட்டாங்க. என்ன சார் நிச்சயம் கொடுக்குறது அவ்வளோ இல்லை. ஃபர்ஸ்ட் அங்கே இல்லை அண்ணன் காசுக்காகலாம் நிற்க மாட்டார். ஓஹோ, அன்னைக்கு கூட இருக்கவங்க தான் சார் ஃபர்ஸ்ட் அங்கே இல்லை, சேர்க்குற நிலைமையிலையும் அவங்க இல்லை. இங்கே போயிட்டாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. அதனால ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லைப்பா. அவர் கேட்குற தொகையெல்லாம் கொடுக்க முடியாது. சொல்ல வேணாம்னு பார்க்குறேன். அவர் கேட்குற அமௌண்ட் எல்லாம் நினச்சி பார்க்க முடியாத அமௌண்ட், புரியுதா? அதனால ஃபர்ஸ்ட் தேர் நாட் இன்ட்ரெஸ்டட். அந்த காசை எங்கள் வேட்பாளர்களுக்கு செலவு பண்ணிக்கிறோன்ற மூடுக்கு வந்துட்டாங்க. இந்த பேச்செல்லாம் 6 மாதம் ஆகுது நடந்து. அதிமுக ஒரு மூத்த தலைவர் தான் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியது. கேட்குற தொகையை பார்த்து போ சொல்லுப்பா, நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு அனுப்பி விட்டாங்க. அவர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. அதாவது சொன்ன மாதிரி நாளைக்கு தேர்தல்னா இன்னைக்கு கூட வேணாம் அப்படின்றவாரு அண்ணன் சொல்லுவார். இன்னொன்று, இவ்வளோ தரேன்னு சொன்னாங்க, இவ்வளோ தான் கொடுத்தாங்கன்றதே போய் வெளியில் சொல்லுவார். அது ஒரு நல்ல மூவ். சரியா கொடுத்து லாக் பண்ணி தம்பி விஜய் அடி என்று அவருக்கு என்று பிரத்யேகமாக அந்த வேலை கொடுத்தாரு. அது நல்ல நகர்வு.